ரோட்ல போற வர கன்னடனை இழுத்து போட்டு அடி, தெலுங்குனை போட்டு அடின்னு என்னைக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம தன்மையான அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அப்ப பொது புத்தியில தான் ஒரு வெறுப்பை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியவாதிகள்னாவே ஓகே பரவாயில்ல, பார்ப்பனர்களும் தமிழர்கள் அப்படின்னு சொல்ற பேர் இப்பதாங்க தமிழ் தேசியத்துக்குள்ள வராங்க. அவங்களே நீங்க வராதீங்கன்னு விரட்டி விடுற மாதிரி இருக்கீங்க. நான் பிராமண தரப்புல இருந்து சொல்றேன். நான் பெரியாரால் தமிழ் மொழி வளர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. மன்னன் போட்டது ஒரு அரசியல் பதிவு தான். அது அவருடைய மனநிலை கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை பேரழிவை கொண்டாடக்கூடிய ஒரு நபர் கிடையாது. வருண் டாக்ஸ்ல அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளோட நண்பர் மகிழன் கூட வந்து இணைந்திருக்கேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கான்வர்சேஷன் பேசியிருப்போம், ஒரு உரையாடல். அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல பேருக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், இது வரைக்கும் பேசப்படாத விஷயங்கள், இரண்டத்தோட கலவையாக தான் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக அங்கே தமிழ் தேசிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், மிக்க நன்றி. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட ஊடகம் வாயிலாக மட்டும் இல்லாமல் என்னோட ஊடகம் வாயிலாகவும் சில கருத்துக்கள் கொண்டு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து உங்களோட ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. ஸோ தமிழ் தேசிய அரசியல் குறித்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கலாம், இல்லை அதன் மேலே வைக்கக்கூடிய வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த பார்வை வந்து ஒரு மாறி போயிருக்கு அப்படின்னாலே, நான் இந்த அரசியலை வந்து சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இது வந்து ஒரு பாய்சனஸான செடி மாதிரி, இது வந்து விஷத்தை விதைக்கிற மாதிரி, வெறுப்பு தான் இதோட வந்து அறுவடையாக வெளில வரும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக என்னென்னா மாற்று மொழியாளர்கள், மாற்று இனத்தவர், அவங்க எல்லார் மேலேயும் வந்து வெறுப்பை அப்படியே சீடு பண்ணி உள்ளேருந்து அறுவடை பண்ணுறது தான் தமிழ் தேசியம். அதற்கான பல சான்றுகள் கூறுகிறேன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழர் மட்டும்தான் இங்கே இருக்கணும், தமிழ் தேசிய கட்சியெலாம் ஜெயிச்சுட்டா இங்கேருந்து எல்லாரையும் ஓட விட்டுருவாங்கப்பா, எல்லாரையும் ரோட்டில் அடிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களே ஏற்கனவே சிஎஸ்கே மேட்ச் நடந்தப்போவே என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட அதிகாரம் போச்சு அப்படின்னா வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமாக வந்து நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எதிர்த்தரப்பில் வந்து இருக்குது. அதை நான் வந்து நியாயப்படுத்த உங்ககிட்ட கேள்வியாக கேட்குறேன். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அப்படி ஒரு கருத்து இருக்குதான். ஆனால் வந்து அதை யார் பரப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பொது கருத்து, பொது புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பொது புத்தியில் பதிந்து போன ஒரு விஷயம். சரி, தமிழ் தேசியம் அப்படின்னாலே பிற மொழி வழி தேசிய இனங்கள் மேலே வெறுப்பை உமிழ்ந்து தள்ளுறது. முதல்ல இருந்து போலாமா? ஓகே, ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு கருத்து இருக்கிறது உண்மைதான். ஆனால் அத்தகைய கருத்துக்களை யார் பரப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பொது புத்தியில் பதிந்து போன ஒரு விஷயம். தமிழ் தேசியம் அப்படின்னாலே பிற மொழி வழி தேசியங்கள் மேலே வெறுப்பை விதைக்கிறது. நாளைக்கு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா மற்ற தேசிய இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் அடித்து விரட்டிடுவாங்க, இவங்க வந்து சாவனிஸ்டுகள், இவங்க வந்து ஃபாசிஸ்டுகள் அப்படின்னு குடும்பத்தில் ஒருத்தர் வார்த்தை சொன்னாருங்க. தீவிரவாதிங்க, இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பயங்கரவாதிகள், இன்னும் என்னென்ன சமூக விரோத சொற்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழ் தேசியவாதிகள் மீதும் விதைத்து இவர்கள் எல்லோரும் சமூக விரோதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை யார் செய்கிறாங்கன்னு பாருங்க. யார் செய்கிறாங்கன்னா, நாங்கள் பேசும் தமிழ் தேசிய அரசியல் யாருக்கு எதிராக இருக்கிறதோ, யாருக்கு ஆபத்தாக இருக்கிறதோ அவர்கள் தான் இப்படி ஒரு கருத்தையும் பரப்பி விடுறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயத்தை அடுக்குனீங்கல்ல, ஆமாம், அதில் ஏதாச்சும் ஒரு இடத்த தகுந்த சான்றுகளோட சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னது பொது புத்தியில இருக்கிறது, நான் அதை முதல்ல சொல்லிட்டேன். சரி, அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இந்த நிகழ்வுல தமிழ் தேசியவாதிகள் பிற மொழியாளர்களுக்கு எதிராக இப்படி நடந்துகிட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்க சிஎஸ்கே விஷயத்த சொன்னீங்க. சிஎஸ்கே விஷயம் எதுக்காக நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். காவேரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. காவேரியில தண்ணி வரல. அப்படி ஒரு சூழல்ல இந்த தமிழ்நாட்டுல ஒரு விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் எல்லோரும் அதை கொண்டாடுறாங்க. அப்படிங்கிற போது இவங்களுக்கே இவங்களோட நதிநீர் உரிமையில உண்மையான அக்கறை இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால அதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் நாம வந்து சிஎஸ்கேவை எதிர்த்தோம். அந்த போராட்டத்தில் ஐயா வைரமுத்து கூட கலந்துக்கிட்டு அற்புதமான 2 போராட்ட முழக்கங்களை சொன்னாரு. காவேரி நீரை சரிகட்டு, அதுக்குள்ள எதுக்கு கிரிக்கெட்டு? அப்ப நம்மளோட தேவை என்னவா இருந்துச்சு? எனக்கு காவேரியில எனக்கான உரிமை வேணும், எனக்கான பங்கீடு வேணும், அதை குடுடா அப்படின்னு கேட்குறேன். அதுக்குள்ள வந்து என்னுடைய மக்களை டைவர்ட் பண்றதுக்காக நீ கிரிக்கெட்டுன்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து வைக்கிற, அது தப்பு. அது இப்ப தேவையில்லை.
மீறி நடத்தணும்னா எங்களுடைய கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்ப்புகளையும் காட்டணும். இப்போ இதில் வந்து எந்த குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக வந்து தமிழ் தேசியவாதிகள் செயல்பட்டாங்க? இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, இந்த முழக்கத்தை முன் வச்ச வைரமுத்து யாருக்கு ஆதரவானவர்? திமுகவிற்கு ஆதரவானவர், திராவிடத்திற்கு ஆதரவானவர். அவர் கால்டுவல்லையும் விட்டு கொடுத்தது கிடையாது, திராவிடத்தையும் விட்டு கொடுத்தது கிடையாது. அது வேற, அது வந்து ஒரே மொழியை பேசக்கூடிய தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால வர பாசம். அண்ணன் வெற்றிமாறன் கலந்துகிட்டாரு, இன்னும் பல தமிழ் தேசியவாதிகள் கலந்துகிட்டாங்க, கருணாஸ் கூட கலந்துகிட்டாரு. இப்ப இதுல யாராவது ஒருத்தர் கன்னடர்களுக்கு எதிராக இன வெறுப்பு முழக்கத்தை எழுப்பினார்கள், கன்னடர்களை ஒழிக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா? ஒரு இடத்த காட்ட முடியுமா? சரி, இது பழைய விஷயம். இப்போ ரீசெண்டா வந்து இதே முடியல. இப்போ நீங்க போற போக்குல சொன்ன ஒரு விஷயத்தை நான் விலக்கி சொன்னேன். ஆனா இதே விஷயத்துல கன்னடர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க? இந்த காவேரி நதிநீர் சிக்கல் எழுந்த போது 2018 இதுக்கு முன்னாடி ஒரு இனக்கலவரம் இருக்கு. நாம எல்லாரும் வந்து நம்முடைய அண்டை நாடான இன்னொரு தாய் நாட்டுல நமக்கு எதிராக நடந்த இனப்படுகொலையை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம். இதே இந்திய துணை கண்டத்துல நம்முடைய பக்கத்து மாநிலமாக இருக்கின்ற கர்நாடகாவில் 1991 நடந்த தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை பற்றி பேசியிருக்கிறோமா? இல்லை. சரி, அதை விட்டுருங்க. இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் 2018 ஒரு கலவரம் நடந்துச்சுல்ல, யார் கேபிஎன் பஸ் எல்லாம் கொளுத்துனா? நாம கொளுத்தணுமா? அதான் நான் கேட்கப்போ, கர்நாடகர்கள் வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை இன வெறியை தூண்டி விடுறாங்கன்னா அங்கதான் தமிழர்கள் வேறுபடுறோம். இங்க நீங்களும் வந்து அவங்கள மாதிரி வந்து மாறணும் நம்ம அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமா? எங்க சொல்லியிருக்கிறோம்? ரோட்ல போற வர கன்னடனை இழுத்து போட்டு அடி, தெலுங்குன போட்டு அடின்னு என்னைக்கு சொல்லியிருக்காங்க? நம்ம தன்மை நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப இந்த இடத்துல அந்த வாதம் முடிஞ்சு போச்சு. அப்ப பொது புத்தியில தான் ஒரு வெறுப்பை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தேசியவாதிகள்னாவே அவங்க எல்லாம் பாசிஸ்டுகள் அப்படின்னு பொய் பரப்புரை செய்யறாங்க. நாம எந்த இடத்துலையும் பிற தேசிய இனத்திற்கு எதிராக செயல்பட்டதே கிடையாது. நாம கேட்கறதெல்லாம் நம்முடைய உரிமையைத்தான். உரிமையை கேட்கறதே இவங்களுக்கு சாவனிசமா தெரியுது, பாசிஸ்டா தெரியுது, தீவிரவாதமா தெரியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த இடத்துல அதிகாரத்தை நிறுவி இருப்பவர்கள் நம்முடைய இனத்தை சேர்ந்தவங்களா இல்ல, பிறமொழியாளர்களா இருக்கிறாங்க. சரி, இப்போ ஆனால் உங்களோட தரப்புல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பல பேருக்கு வந்து வீர வணக்கம் பாராட்டு, இப்போ பெரியாருக்கு வீர வணக்கம் அந்த பழைய வச்சைக்குள்ள நான் போகிறதுல விட்டுருங்க. ஆனால் இப்போ பாரதியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சீமான் அவர்கள் அவரை குறித்து வந்து பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் விதமாக சில விஷயம் சொல்கிறாரு. ஆனால் தமிழ் தேசிய தரப்புலேருந்தே நிறைய பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் உடன்பட்டு போல அது உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. ஸோ இவ்வளோ குழப்பங்கள் இருந்துட்டு இப்போ இன்னும் ஆட்சிக்கே வராத ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி வந்து எப்படி வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும தவிர்க்கவே முடியல இல்லையா? இப்ப வரலாறு அப்படிங்கிறது ஒரே ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தின் விளைச்சல் தான். மன்னர் காலத்துல வேணும்னா அரசர்களை பத்தின பதிவு அதிகமா இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட அரசர்கள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அரச வம்சத்தை சுத்தியே வந்து வரலாறு எழுதப்பட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கும் கூட அந்த பார்வை மாறிடுச்சு. வரலாறு அப்படிங்கிறது அரசர்களை பத்தியும் அரசாட்சிகளை பத்தியும் சாம்ராஜ்யங்களை பத்தியும் மட்டும் இருக்கக்கூடாது. அன்றைக்கு மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த வரலாற்றை இழுத்துக்கிட்டு தான் போறோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு வரலாற்று காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய பங்களிப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது கடந்த நூற்றாண்டில் இந்த தமிழ் இனமும் தமிழ் மொழியும் மீளாக்கம் பெறுது, மறுமலர்ச்சி அடையுது. இப்ப ஐரோப்பிய கண்டத்துல ரெனைசன்ஸ் சொல்லுவாங்க, ரெனைசன்ஸ் பீரியட். அப்படி கடந்த நூற்றாண்டு வந்து இந்த தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய ரெனைசன்ஸ். அவங்களோட தேசிய இன அரசியலாகட்டும், தமிழ் மொழியாகட்டும், புது கவிதைகள், ஆமா புது கவிதைகள் வந்துச்சு. தமிழ்ல உரைநடை வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த நூற்றாண்டுல தான் மிகப்பெரிய பாய்ச்சலை எட்டுச்சு. சிறுகதைகள், நாவல்கள், சரித்திர புனைவுகள் அப்படின்னு வந்துச்சு. அப்ப இது எல்லாவற்றிற்கும் பங்களிப்பு செஞ்சவங்களை நாம பாராட்டி தானே ஆகணும், சொல்லுங்க. அப்ப அதன் அடிப்படையில தமிழ் கவிதைக்கும் தமிழ் உரைநடைக்கும் ஒரு புத்தாக்கத்தை கொடுத்த மாபெரும் கவிஞன் அப்படிங்கிற முறையில பாரதிக்கு பாராட்டு விழா நடத்துறோம். ஆனா பாரதி சொன்ன எல்லா விஷயத்துக்கும் பாரதியோட ஆரிய சார்பை நாம ஏத்துக்கல. பென்னிக்குக்கே கடவுளா பாக்குறவங்க நம்ம மக்கள். அதுதான் சொல்றேன். இப்ப தமிழர்கள் வந்து நன்றி உணர்ச்சியில வந்து ஒரு வெள்ளக்காரர் நல்லா பண்ணிட்டு போயிருக்காருன்னா செலவு வைப்போம். நன்றி உணர்ச்சியில உலகத்திற்கே முன்மாதிரியாக விளங்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கும்போது நம்முடைய இனத்திற்கும் மொழிக்கும் பங்களிப்பு செஞ்ச பிற இனத்தை சேர்ந்தவர்களாக கூட இருக்கட்டும், அவங்களோட பங்களிப்பை போற்றுதல என்ன தப்பு இருக்கு? இப்ப எல்லிஸ் இருக்கிறாரு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு நாணயம் வெளியிட்டவர், சரிங்களா?
அது மட்டும் இல்லாம திருக்குறளை மொழி மாற்றம் செஞ்சவர். இந்த என்ன சொல்றது, இந்த மொழி குடும்பம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை முதல்ல ஏற்படுத்தினவரே அவர்தான். அதன் பிறகுதான் கால்டுவெல் வந்து அந்த கருத்தாக்கத்தை இன்னும் விரிவுபடுத்தி திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனார். இப்ப கால்டுவெல்ல இந்த திராவிட கோஷ்டி தூக்கி வச்சு கொண்டாடுது. அவர்னா தமிழரா? இல்ல. அதே மாதிரிதான் பாரதி வந்து என்னுடைய இனத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, பரவாயில்ல, பார்ப்பனர்களும் தமிழர்கள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, தமிழ் தேசியத்துக்குள்ள வராங்க. அவங்களே நீங்க வராதீங்கன்னு விரட்டி விடுற மாதிரி இருக்கீங்க. நான் பிராமண தரப்புல இருந்து சொல்றேன், நான் அதுதான் சொல்றேன். அப்ப அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் படித்த வரலாற்றின் அடிப்படையில் பார்ப்பனர்கள் ஆரியர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல அவங்களும் தமிழர்கள் தான் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது வேற விவாதம், அது வரலாற்று முரண், வரலாற்று தர்க்கம். ஆனா அப்படி பிற இனத்தை சேர்ந்தவராகவே இருந்தாலும் அவரால் இந்த தமிழ் மொழி ஓர் அங்குலம் வளர்ந்தது அப்படிங்கிறது உண்மைதானே? அப்ப அந்த பங்களிப்பை போற்ற வேண்டிய கடமை தமிழர்களுக்கு இருக்குதானே? அதைத்தான் நாங்க செஞ்சோம். அதாவது திராவிட தரப்பு வந்து பெரியார் அப்படின்னு சொல்றாங்க, உங்களுக்கும் வருது. பெரியாரால தமிழ் மொழி என்ன வளர்ந்துச்சு? அதான் திராவிட தரப்பு சொல்றாங்கன்னு சொன்னேன். நான் அவங்களுக்கு தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். பெரியாரால் தமிழ் மொழி வளர்ந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. பெரியார் வந்து தமிழ் மொழிக்கு என்ன பங்களிப்பு செய்தார்? இப்ப பெரியார் வந்து இந்த சமூக மாற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் பங்களிப்பு செஞ்சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் மறுக்கலை, ஏத்துக்கிறேன். ஏன்னா அவரும் ஒரு சோசியல் ரீஃபார்மர். அவரும் ஒரு சில சமூக சீர்திருத்த செயல்களில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். ஒரு டூலா விளங்கியிருக்காருன்னு சொல்லலாமா? வச்சுக்கலாம். சில விஷயங்களை அவரு வந்து பாத்தீங்கன்னா யாருமே யோசிக்காத விஷயத்துல யோசிச்சு சொன்னதெல்லாம் உண்டு. அதை பத்தி விரிவா பேச வேணாம், கலவரங்கள் வந்துடும். நான் கேட்கறது என்னன்னா, தமிழ் மொழிக்கு பெரியார் செய்த பங்களிப்பு என்ன? ஒன்னு சொல்லுங்க. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயா வீரமணி கூட ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு, பெரியார் தமிழுக்கு செய்த தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 தலைப்பின் கீழே கட்டுரை தொகுப்பான புத்தகம் வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல அவர் சொன்ன முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு என்ன தெரியுமா? பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தம் பண்ணார். இது மாதிரி ஒரு வரலாற்று பொய்ய நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு நாம பயன்படுத்துற அந்த துணைக்கால், நைக்கு, இதுக்கெல்லாம் முன்னாடி பயன்படுத்துறோம் இல்லையா, ரெட்ட சுழி நை, இதையெல்லாம் அவர் தான் உருவாக்குனாருன்னு சொல்றாங்க இல்லையா? பச்சை பொய். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு எடுத்து பாருங்க, அப்பவே அந்த எழுத்து உருக்கள்லாம் இருக்கு. இடையில அது என்னமோ தெரியல மாறி போச்சு. அதன் பிறகு மறுபடியும் இந்த ரினைசன்ஸ் பீரியட், கடந்த நூற்றாண்டோட ஆரம்பத்தில் தமிழ் உரைநடை வளர்ச்சி அடையும் போது பல தமிழ் புலவர்கள் இந்த எழுத்துக்களை மாற்றணும், எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. இதை பற்றி முதலாக இந்த தமிழ் இனத்திற்கு அறிமுகப்படுத்தினது யார் தெரியுமா? வஉசி. ஓகே. ஞானபானுவில் 1915 பாரதியார் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. தமிழ் மொழியில எழுத்து குறைபாடு இருக்கு, வடமொழி பெயர்களை சரியா உச்சரிக்க முடியல. இப்ப கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறத கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறாங்க. ஏன்னா கோ அந்த வர்க்க எழுத்து வந்து தமிழ்ல இல்ல. இப்படி பல பெயர்களை அடுக்கி வந்து தமிழ்ல எழுத்து குறைபாடு இருக்கு. இதையெல்லாம் சரி செய்ய நான் வந்து சில குறியீடுகளை உருவாக்கி வச்சிருக்கேன், அதையெல்லாம் வச்சு நாம இந்த குறைபாடை போக்கிக்க முடியும் அப்படிங்கிறாரு. இதை பார்த்து வஉசிக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி நீங்க சொல்லலாம்? சரி, வடமொழி பெயர்களை தமிழ்ல உச்சரிக்க முடியல, எழுத்து குறைபாடு இருக்கு, அதை நான் திருத்துறேன் அப்படின்னு வரீங்களே, தமிழ் மொழியை ஒரு வங்காளியால சரியா உச்சரிக்க முடியுமா? பழனி அப்படின்னு நான் சொல்றேன், அவன் எப்படி சொல்லுவான்? பழனின்னுவான், லா போடுவான், வள்ளினால் லகரம் போடுவான், பாவே போட மாட்டான், பாலனின்ற. கிழவி அப்படிங்கறத என்ன சொல்லுவான்? கிளவி, கிளாவின்னுவான். அப்ப அவன் மட்டும் என் மொழியை சரியா உச்சரிக்கிறானா? முதல்ல அவன் மொழியை திருத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய கட்டுரை எழுதுவாரு. அந்த இடத்துல கடைசியா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுவாரு. இன்றும் சில தமிழ் புலவர்கள் இந்த நெடில் நாவுக்கு துணைக்கால் போட்டு எழுதுற வழக்கத்தையும், லை நை இதுக்கெல்லாம் இந்த ரெட்ட சுழி குறியீடு போட்டு எழுதுற வழக்கத்தையும் கொண்டு வராங்க. இது மாதிரியான முயற்சிகளை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறாரு. எந்த வருஷம்? 1915. அதுக்கப்புறம் இந்த மேட்டூர் அணைக்கு இடம் பார்த்து கொடுத்த ஒரு என்ஜினியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து எனக்கு பாவே மாணிக்க நாயகர். சரி, பாவே மாணிக்க நாயகர், நாயகர் கிடையாது, நாயகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்துல மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறாரு. அதை பெரியாரே ஒரு கட்டத்துல ஒத்துக்கிறாரு. அவர் இருந்தாரு, நிறைய ஆராய்ச்சி பண்ணாரு, இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இன்னும் எவ்வளவோ செஞ்சிருப்பாரு அப்படின்னு அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 1930கள்
30கள் காலகட்டம். 31 காரைக்குடியிலிருந்து வெளியான குமரன் நாளிதழின் ஆசிரியர் அவர் வெளியிட்ட அந்த குமரன் இதழில் 3-4 பக்கத்தில் வந்து நான் இதுக்கப்புறம் இந்த துணைக்கால் போட்டு எழுதுறது, ரெட்டசுழி நை போட்டு எழுதுறது இதையெல்லாம் கொண்டு வர போகிறேன். அன்பர்கள் அதாவது வாசகர்கள் அதை படித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத எழுதி அனுப்புங்க அப்படிங்கிறாரு. இது நடந்தது 31. 1933, 34 இந்த ஆண்டு காலகட்டத்தில் சிங்கப்பூரில் இருந்து வெளியான முன்னேற்றம் அப்படிங்கிற இதழின் ஆசிரியராக இருந்த சிங்கப்பூர் வாழ் தமிழறிஞர், ஆசிரியர், மருத்துவர் ஆசி சுப்பையா அப்படிங்கிறவர் தான் இந்த நவீன கால எழுத்து சீர்திருத்தத்தை முழுமைப்படுத்துறார். அவர் வந்து இங்கிருந்து சிங்கப்பூர்ல இருந்து முன்னேற்றம் இதழுக்கு எழுதின இந்த எழுத்து சீர்திருத்தம் பற்றிய கட்டுரைகளை எல்லாம் இங்க இருக்கிற பெரியாரோட குடியரசுக்கு அனுப்பி வைக்கிறார். அதையெல்லாம் தொகுத்து அவங்க 34வது ஆண்டு இறுதியில புத்தகமா வெளியிடுறாங்க. 35வது ஆண்டுல இருந்து தான் ஐயா பெரியார் அவர்கள் தான் நடத்திய குடியரசு, விடுதலை இது போன்ற இதழ்களில் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கே கொண்டு வர்றார். அவர் ஃபாலோ பண்றாரு அதை. தன்னுடைய சீடர் அவர் வந்து அந்த ஆசி சுப்பையா அப்படிங்கிறவர் பெரியாரோட சீடர். தன்னுடைய சீடரோட கண்டுபிடிப்பை தான் பேர்ல பட்டா எழுதிக்கிறாரு. எடிசன் வேலை பார்த்துட்டாருன்றீங்க. அவ்வளவுதான். இது எப்படி சரியா இருக்கும்? இத்தனைக்கு இவங்க தான் ஆசி சுப்பையாவோட எழுத்து சீர்திருத்தத்தை புத்தகமா போட்டு வெளியிட்டது. அப்படி இருந்துமே இவ்வளோ பெரிய வரலாற்றை மறைத்து எல்லாமே அவர் தான் அப்படின்னா கோபம் வருமா வராதா? இது மாதிரி 1-2 இல்லை, பல வரலாறு நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அவர் தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சார். இதுவும் பச்சை போய். 1937 இறுதியில் தான் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு எழுச்சி பெறுது. அன்றைய காலகட்டத்தில் தான் இந்த முழக்கம் எழுப்பப்பட்டதா சொல்றாங்க. பெரியார் தான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே தொடங்கினாரு. அதுவும் இன்னொரு பொய். அவர் இடையில வந்து சேர்ந்துக்கிட்டார். அவர் தான் இந்த முழக்கத்தை எழுப்பினார் கிடையாது. அதுக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 1935 தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் உருவாக்கிய ஆதி திராவிட மகாஜன சபையின் வாலிபர் சங்கத்தோட முழக்கம் இது, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிறது. அந்த வாலிபர் சங்கம் இவரை வந்து கூப்பிட்டு கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அங்க போயிட்டு அந்த முழக்கத்தை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு வந்துட்டு மொழி போராட்டத்தில் இவர் தான் சொன்னாரு. மொழி போராட்டத்திலையும் இவர் எழுப்பல அந்த முழக்கத்தை. நாவலர் சோமசுந்தர பாரதியார் அந்த முழக்கத்தை எழுப்பினாரு, மறைமலை அடிகளை எழுப்பினாரு, அதை இவர் வழிமொழிஞ்சாரு. ஏன் இவ்வளவு வரலாற்று திரிபுன்னு கேட்குறேன். நான் நிகழ்கால விஷயத்தையும் எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு. இப்போ மற்ற மொழியினர் மேலே வெறுப்பை வந்து தூண்டுறாங்க, இனத்தின் மேலே வெறுப்பை வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ திராவிட தரப்புலேருந்து அதிகமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்து போட்டுட்ருக்க யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், போஸ்ட்ஸும் இருக்கட்டும், பேஜஸ், அதில் வந்து மன்னன் அவர்களை பற்றியும் பாரி அவர்களை பற்றியும் இவங்க 2 பேர் கூட நிறையா காலம் எனக்கு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நாம் தமிழர் கட்சி சம்மந்தமாக எனக்கு கேட்கணும் இல்லை, தமிழ் தேசிய தரப்பில் வந்து பேசுகிற எல்லாரோட நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த மாதிரி வந்து இன வெறுப்பை தூண்டுது அப்படின்னு. இப்போது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் மன்னன் அவர்கள் போட்ட பதிவை வந்து விமர்சித்து பாருங்கள், இனம் வெறியை வந்து தூண்டுறாங்க, ஏதாவது தமிழ் தேசியவாதிகளோட வேலை அப்படின்னு. வந்து இந்த மண் உங்களுக்கு வேணுமா, இப்போ எவ்வளோ மண் கேட்டால் கடவுள் கொடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாரி வந்து இங்கே சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்தாலே அவர் கிடைக்கிற சான்ஸில் எல்லாத்தையும் விஜயநகர பேரரசு, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இங்கே எல்லாரையுமே ஒயிட் வாஷ் பண்ணிடுறாரு. தமிழர்கள் யாருமே வந்து இழுக்கற்றவர்கள், தப்பே பண்ணல, சாதிய தீண்டாமையை கடையே பிடிக்கல, முழுக்க விஜயநகர அந்த கான்குவெஸ்ட் மூலியமாகவும் போட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதிர்த்தரப்பு அப்படின்னு சொல்லப்படுற திராவிட தரப்புல இருந்து இவங்க இனவெறியை தான் தூண்டுறாங்க. நம்ம பக்கத்து ஸ்டேட் ஆட்களை பற்றி எப்போ பார்த்தாலும் தப்பாக தான் பேசுவாங்க. இதுதான் தமிழ் தேசியம், இவங்க பேசுகிற தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த ஒரு விதத்தில் ஒரு பொதுவான பார்வையிலேருந்து பார்க்குறப்போ அது நியாயமாக படுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் சொல்கிறேன், அதுதான் அவங்களோட வலிமை. ஒரு விஷயத்தை வந்து அப்படியே அழுத்தம் திருத்தமா மக்களோட மனசுல இவங்க 2 பேர் பேசுற விஷயங்கள் எந்த ஒரு விமர்சனமே இல்ல அப்படின்னு நான் வரேன். விமர்சனம் இருக்கு இல்லங்கிறது 2வது பட்சம். நான் வந்து ஒரு விஷயத்தை விளக்கி சொல்றேன், அதுக்கப்புறம் இதை விமர்சிக்கலாமா வேணாமாங்கிறத பாக்குறவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம். இப்ப நீங்க வந்து வயநாட்டில் ஏற்பட்ட மண் சரிவை பத்தி சொன்னீங்க. அந்த நேரத்துல அண்ணன் மன்னன் அவர்கள் தன்னுடைய முகநூல்ல ஒரு பதிவு போட்டார். தமிழ்நாட்டின் கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆசைப்பட்டவர்களுக்கு இயற்கையே அதை அள்ளி கொடுத்தது அப்படின்னு வந்து ஒரு பதிவு போட்டாரு. உடனே அதை வந்து புடிச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் போய் இப்படி எல்லாம் பேசுவதா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, இன வெறியர்கள், மனிதம் தான் முதலில், மனிதம் மட்டும் போதும் அப்படி இப்படின்னு தீ மியூசிக்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயத்த நியாயமா பேசணும், அது இயற்கை பேரிடர், அதுல பல மக்கள் சிக்கி இறந்து போயிட்டாங்க, அதை யாரும் கொண்டாடல.
வாழ்த்தி பாராட்டல. சரி, அதுல உண்மையிலேயே மன வருத்தம் இருக்கு. சரியா, பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியா மீட்டு கொண்டு வரணுங்கிறதுல எல்லாருக்குமே விருப்பம் இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம், இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப அந்த மண் சரிவு ஏற்பட்ட காலத்துல எல்லாருமே அதை பத்தி பேசணும். தமிழ்நாட்டுல எல்லாருமே அதை பத்தி பேசணுமா, அதுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்கணும், உதவி எல்லாமே பேசணும், எல்லாத்த பத்தியும் பேசணும். இப்படி எல்லாரும் பேசின அந்த விஷயத்தோட மறுபக்கம் என்ன தெரியுமா, அவங்க அதிகமான மரத்தை வெட்டி இருக்கிறாங்க. வயநாடு அப்படிங்கிறது ஒரு ஃபாரஸ்ட், அது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மரங்கள் வெட்டப்பட்டதுனால, அந்த வேர் பிடிப்பு இல்லாததுனால தான் அந்த மண் அதிகமா சரிஞ்சு போயிடும். அது ஆட்டோமேட்டிக்கா, சரியா, அந்த இடத்தையே ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும், அதிகமான வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செஞ்ச தப்பு அது. அவங்களோட மாநில பசுமை தீர்ப்பாயத்தோட வரையறைகள், விதிகள் எல்லாத்தையும் மீறி அவங்க செஞ்ச தப்பின் விளைவு தான் இது. சரியா, இதை பத்தி யாராவது வாயை திறந்தாங்களா? அந்த ஸ்டேட்லயே அது பெருசா பேசப்படலை. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படியே அமுக்கிட்டாங்க. ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். ஏன்னா இதுல வந்து அரசாங்கம் பெருசா பாதிக்கப்படும் அப்படிங்கறதுனால அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. டூரிசம் நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இல்லையா? அதே தான் சொல்றேன். டூரிசத்தை நம்பி இருக்கிறதுனால, அதை டூரிஸ்ட் பிளேஸா மாத்தணும் அப்படிங்கிறதுனால அதிகமான மரங்களை வெட்டி வெட்டி வேர் பிடிப்பு இல்லாததுனால் சரிந்த ஒரு மாபெரும் இயற்கை பேரிடர். இதுல மனித தவறும் இருக்கு. அதை பத்தி ஏன் வாயை திறந்து யாருமே பேசல? சரி, ஓகே, இப்போ உனக்கு ஒரு தேவை வரணும், உனக்கு ஒரு தேவை இருக்கு, உன்னுடைய ஸ்டேட்டை டூரிஸ்ட் பிளேஸா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 மரத்தை வெட்டிக்கிறல்ல, 4 மரத்தை வெட்டினேன். எனக்கு முல்லை பெரியாறு அணையில் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அணை மட்டத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக 4 மரத்தை வெட்டணுங்கிறதுக்காக குறைஞ்சது 40 வருஷமா நான் அனுமதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு நீ அனுமதி கொடுத்தியா? 4 மரத்தை அதெல்லாம் கிடையாது. எங்களுடைய வன பாதுகாப்பு சட்டம் அதையெல்லாம் அனுமதிக்காது. உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது 100கணக்கான மரத்தை நீ வெட்டிக்கிறல்ல, எங்களுடைய உரிமைடா, எங்களுக்காக கட்டப்பட்டுச்சு அந்த முல்லை பெரியாறு அணை. அதில் எங்களுக்கு சேர வேண்டிய நீரைத்தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்காக கட்டப்பட்ட அணையில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் நீரை உயர்த்திக்கணும் அப்படின்னு போராடுறோம். அந்த அணையை பராமரிக்கிறதுக்காக ஒரு 4 மரத்தை வெட்டிக்கணும்னு கேட்குறோம். 40 வருஷமாக அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு 4 மரத்தை வெட்டுறதுக்கு. ஏற்கனவே அது தொடர்பாக பணம் கொடுத்தா, அந்த பணத்தை நீ திருப்பி கொடுத்துட்ட. சரி, ஓகே, உன் மாநிலத்தை நீ அப்படி பாதுகாத்துக்கிறல்ல, என் கன்னியாகுமரியிலிருந்து மலையெல்லாம் உடச்சி கொண்டு போய் நீ என்ன பண்ணுற? உன் ஊரில் விழிஞ்சத்தில் துறைமுகம் கட்டிக்கிற. இப்போ இந்த குப்பை மேட்டர், இப்போ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு என்ன கொண்டு வந்து கொட்டுற? குப்பை. இந்த குப்பையை பற்றி இந்த திராவிட குப்பைகளை ஏதாவது பெருசாக பேசிச்சா? இந்த இஷ்யூ பெருசாச்சு தெரியுமா? இந்த திருநெல்வேலியில கொட்டப்பட்ட குப்பை பெருசான உடனே இந்த திராவிட குப்பைகள் எல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சது. அந்த குப்பைகளை எல்லாம் திருப்பி கொண்டு போன உடனே என்ன பேசினாங்க? நடப்பது யாருடைய ஆட்சி, அதனால தான் குப்பைகள் எல்லாம் திரும்பி கொண்டு போகப்பட்டன. வெக்கப்படுங்கடா. குறைஞ்சது 5-6 வருஷமா இந்த இஷ்யூ பெருசாயிட்டே இருக்கு. அவன் 20 ஆண்டுகளாக இப்படிதான் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கான், தெரியுமா? இது ரொம்ப நாளா என் vlogலயே நான் பேசியிருக்கேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா சொன்னீங்க. போன வருஷம் இது தொடர்பா நான் பேசின வீடியோவும் என்னுடைய பழைய வலையொலியில இருக்கு. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு அது பூதாகரமா வெடிச்சிருச்சு அப்படின்ன உடனே, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ன உடனே அந்த அவசரமா நடவடிக்கை எடுத்து அந்த குப்பைகளை திருப்பி கொண்டு போயிட்டாங்க. உடனே அதை பத்தி இப்படி குப்பைகளை கொட்டுவது சரியா, பார்த்தீர்களா, ஸ்டாலின் ஆட்சிக்கு பயந்து திருப்பி கொண்டு போய் விட்டார்கள். டேய், என்னடா உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் ஒரு டிசைனா உருட்டுறீங்க? இல்ல மகளே, நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்க மெயின் ரீசன் என்னன்னா, இப்ப திமுக அதிமுக மேல பழி போடாம நான் கேரளா அரசாங்கம் இல்ல கேரள மக்கள் இல்ல கேரளா ஸ்டேட் அவங்களோட மனநிலையை பத்தி கேக்குறேன். எல்லாருமே என்ன மனநிலையில தமிழ்நாட்டை பாக்குறாங்க? அதுதான் சொல்றேன். அங்கதான் வரேன் நான். இப்ப அவங்க நம்மள எப்படி பாக்குறாங்க, தமிழ்நாட்டை எப்படி பாக்குறான்? நீங்க அவங்கன்னு சொல்றத யார சொல்றீங்க? மலையாளிகளா? கேரளா ஸ்டேட்டா இல்ல மலையாளிகளா நான் அரசாங்கமா? மலையாளிகள் நான் முழுசா சொல்றேன். அமரன் படம் பாத்தீங்கல்ல? நிச்சயமா பாத்தீங்கல்ல? சாய் பல்லவி வந்து இந்த மாதிரி நான் ஒரு பையனை விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி அதை ப்ளீப் பண்ணிட்டாங்க. மூத்த அண்ணன் என்ன சொல்லுவாங்க? பாண்டின்னு சொல்லுவாங்க. பாண்டி சொல்லி ஏதாவது அசிங்கமான வார்த்தை வர. அவங்களோட மைண்ட் செட்டே அப்படிதாங்க. நம்மள பாண்டிக்காரன் கொச்சையா பேசுவான், நம்ம நாட்டை அவன் குப்பை தொட்டியா பார்ப்பான். நான் இது எல்லாத்தையும் விட ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லட்டா? 2009 இனப்படுகொலை நடந்துச்சுல்ல, அதுல இவர்களோட பங்களிப்பு என்ன? விக்கி லீக்ஸ்ல பக்கமா இந்த மலையாளிகள் அந்த இன அழிப்பிற்கு எப்படிப்பட்ட ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு சான்றுகளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி மூலமா ஆமா வெளியாயிருக்கு. பேசுறதுக்கு தயாரா விக்கிலீக்ஸ்ல இருக்கு. அவங்க ரொம்ப டாமினன்ட்டா நிறைய பேர் விக்கிலீக்ஸ்ல இந்த இனப்படுகொலைக்கு கேரளர்கள் செய்த பங்களிப்பை
என்ன தலைப்பு வச்சு வெளியிட்டு இருக்கிறான் தெரியுமா? கேரளா லாபி. கேரளா லாபி அந்த விக்கிலீக்ஸ்ல மலையாள மாஃபியா எல்லா அதிகார மட்டத்திலையும் போய் உக்காந்துக்கிட்டு தமிழ் இனத்திற்கு எதிராக இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் போதெல்லாம் அதுக்கு ஒத்து ஊதி அதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது இவங்க தான். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, நான் சான்றுகளோட தருவேன். இல்லை எல்லாரும் படித்தே ஆகணும் அப்படின்னா ஐயநாதன் அவர்கள் எழுதிய ஈழம் அமையும் அப்படிங்கிற புத்தகத்தில் தரங்கட்ட மலையாளிகளின் கேவலமான செயல்னு ஒரு தலைப்பில் எழுதியிருப்பார். தாவேக்கால பயணிக்கிற ஐயா தான், அவர் தான். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. இல்லைங்க, நான் தெரியும், வேற எதுவும் இல்லைங்க, நான் இழுத்து விடணும்னு கேட்கல. தெரியட்டும் பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்படி நம்ம பேசுகிறப்போ வச்சுக்க எல்லா மலையாளிஸையும் இவங்க ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே மகளன், இது ரொம்ப ஒரு எல்லார் மேலேயும் வெறுப்பு தூண்டுற மாதிரி இல்லையா? அது எல்லார் மேலேயும் வெறுப்பு தூண்டல. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அவங்க செஞ்சதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இப்படி ஆர்கனைஸா திட்டம் போட்டு நாம மலையாளிக்கு எதிராக ஏதாச்சும் வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டி விட்டோமா? தெடிக்கி விழுந்தா டீ கடை எல்லாமே அவங்க தானங்க இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், நம்ம ஊர்ல வந்து பொழைச்சிக்கிட்டு தான் பிழைக்கிறாங்க, செட்டில் ஆகுறாங்க இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் நாம வந்து திட்டமிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டி விடல. கலைத்துறையிலயும் கலக்குறாங்க. இது இங்க பாருங்க, இந்த விஷயத்தை எடுத்துக்கங்களேன். ஒண்ணு இல்ல, மண் சரிவு ஏற்பட்டுடுச்சு, நம்ம ஊரு மண்ணுக்கும் கல்லுக்கும் ஆசைப்பட்டவனுக்கு இயற்கையா அள்ளி கொடுத்துருச்சு அப்படின்னு நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பதிவு போட்ட உடனே யார் முதல்ல வந்து கடிச்சா? நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் தான். வேணாம், ஏன் தனியா பிரிச்சு பார்க்கணும்? நம்ம ஊரை சேர்ந்தவன் தான் முதல்ல நம்மள வந்து கடிக்கிறான். அப்படியெல்லாம் எங்கேயும் நம்ம திட்டமிட்ட வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டலையே. மன்னன் போட்டது ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் பதிவு தான் அது. அது அவருடைய மனநிலை கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரழிவை கொண்டாடக்கூடிய ஒரு நபர் கிடையாது. இது கூட புரியாம அவரை பிடிச்சி கடிச்சு வச்சாங்க, நம்ம ஆளுங்களே கடிச்சு வச்சாங்க. நாம யார் மேலேயும் இன வெறுப்பை தூண்டலைங்க, அதுதான் உண்மை. நாம நம்முடைய உரிமையை கேட்டு போராடுறோம். என் ஊர்ல குப்பையை கொட்டாத, என் மலையை உடைக்காத, இதுல ஏதாச்சும் இன வெறுப்பு இருக்கா? ஏன் என்னுடைய உரிமைன்னு பேசுறதே உனக்கு பிரச்சனையா இருக்குன்னா, நீ என்னுடைய மண்ணின் வளங்கரை சுரண்டிக்கிட்டு இருக்க, என் மாநிலத்தை குப்பை தொட்டியா பார்க்குற. அதனால தான் உனக்கு நாங்கள் போராடுறதெல்லாம் இன வெறுப்பாக தெரியுது. என்னடா இவனுங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டானுங்களே, குப்பையை கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, மலையை உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறானுங்களே, நாம் எப்படி துறைமுகம் கட்டுறது, நாம் எப்படி நம்ம மாநிலத்தை பச்சை பசேல்னு பசுமையாக அங்கே போய் லேண்ட் வாங்குறது அவ்வளோ கஷ்டம், காட் ஓன் ஸ்டேட், கடவுளின் மாநிலம் அப்படின்னு பெருமை பீத்திக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு கேள்வி வருமா வராதா? அப்போ இவனுங்க அரசியல் தெளிவு பெறுவது இவனுங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் வந்து நாம் பேசுகிற தமிழ் தேசியத்தை ஃபாசிசம், இனவெறுப்பு அப்படின்னு கதை கட்டி விடுறானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மன்னன் போட்ட பதிவுனால உங்களுக்கு பிரச்சனை, அதுக்கு நான் இவ்வளோ விளக்கம் சொன்னதில் கூட நீங்கள் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னா இருக்கட்டும், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து தவறானவராகவே இருக்கட்டும். அதே நேரத்தில் மலையாளிகள் இங்கே நடத்துகிற வள சுரண்டலை பற்றியும் வணிக சுரண்டலை பற்றியும் அவங்க இந்த மாநிலத்தை குப்பை தொட்டியாக மாற்றுறதை பற்றியும் மன்னனை கண்டித்த திராவிட வாய்கள் ஏதாவது பேசியிருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் இருந்து குப்பை கொட்டை பேசியிருக்கிறேன், என்னால் போட முடியும் பதிவு, நானும் பேசியிருக்கேன். போன வருஷம் பேசுனதை நானும் எடுத்து காட்ட முடியும். இது மாதிரி ஏதாவது ஒரு திராவிடம் பேசுனதை எடுத்து காட்டுங்க. பேசியிருக்கிறாங்களா? 2 வாரமாக தான் ஒரு ஃபேஷனாக இருக்கு. அப்புறம் நீங்கள்லாம் எங்களை பேசுகிறீங்க. ஒருத்தனை கை நீட்டி குறை சொல்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியெல்லாம் இந்த திராவிடர்களுக்கு கிடையவே கிடையாது. இல்லை தமிழ் தேசியம் பேசுகிறவனை பார்த்து தீவிரவாதி, பயங்கரவாதி, ஃபாசிஸ்ட்டு, நக்சல்ஸு அப்படின்னு சொல்கிறவனுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் எங்கள் மக்களின் உரிமைக்காகவும் போராடுறோம். சரி, ஓகே. இப்போ மலையாளிகள் பண்ண அட்டூழியத்தை பற்றி சொன்னல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் தமிழ் இனத்திற்கு எதிராக செஞ்ச அக்கிரமத்தை பற்றி என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். தெலுங்கர்கள் என்ன செஞ்சாங்க, கன்னடர்கள் என்ன செஞ்சாங்க, என்னால சொல்ல முடியும். இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் நிறைய வந்து கிடைக்குது. கர்நாடகாவில் மட்டும் கிடையாது, ஆந்திராவிலையும் கிடைக்குது. எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. இல்லை, அது அங்கே மைசூருக்கு எடுத்துட்டு போயிட்டு அழிக்கிறாங்களே, அது என்ன? அது வந்து அது நம்மளோட தப்பா இல்லை அது அவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக பிளான் பண்ணி பண்ணுறாங்களா? அது கால்குலேட்டிவ் பிளானிங்லாம் இருக்குது, அது வேற விஷயம். மைசூரில் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது கல்வெட்டுகள் கிடையாது, கல்வெட்டுகளோட மைப்படிகள். ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலகட்டத்தில் இந்த தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கோவில்களில் பதியப்பட்ட கல்வெட்டுகளை மைப்படி எடுக்கிறாங்க. அந்த மைப்படிகள் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தம் பண்ணிட்டு அதில் வந்து கருப்பு மைய வச்சுட்டு ஒரு பேப்பர் வச்சு பிரிண்ட் எடுத்துருவாங்க.
இது வந்து மைப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைப்படி வந்து ரொம்ப குளிர்ச்சியான இடத்துலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாட்டான இடத்துலையும் இருக்கக்கூடாது. இருந்தா வந்து இது செதஞ்சு அழிஞ்சு. ஏன்னா அந்த பேப்பர் அந்த மாதிரி அது 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ குவாலிட்டியான பேப்பர் கிடையாது. இப்போ இதையெல்லாம் வந்து பதிப்பிக்கணும். உங்களுக்கு புரியுதா? பிரிண்ட் பண்ணி புத்தகமாக கொண்டு வரணும். அப்போ தான் அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, இந்த எளிய மக்கள் எப்படி இருந்தாங்க மன்னர்களோட ஆட்சி காலத்தில் அப்படிங்கிறதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு இடத்துல துணுக்காக கிடைச்சா கூட அது நமக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் பதிப்பிக்க மாட்டேங்கிறாங்க, நாம கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு அதை இங்கே கொண்டு வந்து சேர்த்தோம். இங்கே கொண்டு வந்து 1 வருஷம் ஆச்சு. அதை பதிப்பிக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இங்கே இருக்கிற திராவிட அரசு செய்யவே இல்லை. 2வது, கல்வெட்டுகளை அழிக்கிறாங்க அப்படின்னா எப்படி அழிக்கிறாங்க தெரியுமா? இப்போ அந்த மாநிலத்தோட தொல்லியல் துறை இருக்குல்ல, அந்தந்த மாநிலங்களோட தொல்லியல் துறை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இவங்களோட தொல்லியல் துறை வந்து ஆய்வு நடத்தும் போது ஏதாவது ஒரு தமிழ் கல்வெட்டு கிடைச்சதுன்னு வைங்க, ஒன்று அதை யாருடைய கண்ணுக்கும் தெரியாம அழிச்சிருவாங்க, இல்லைன்னா அரைச்சி வைக்கிறதுனால அழிச்சிருவாங்க, துண்டு துண்டா ஜல்லிக்கல் மாதிரி உடச்சு போட்டுருவாங்க. இல்லைன்னா செதுக்கி அதோட வடிவத்தை மாற்றி இது தெலுங்கு, இது கன்னடம், பிராமி, இது வந்து மலையாளம் அப்படின்னெல்லாம் காட்ட முயற்சி பண்ணுவாங்க. இது வரைக்கும் அப்படி வெளி உலகத்திற்கு காட்டிய கல்வெட்டை எதையும் நான் பார்க்கல. ஏன்னா அந்த எழுத்தை மாற்றவே முடியாது. மாற்றிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் மாற்றிருக்கிறாங்க, என்னடா ஏதோ மாற்றிருக்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு உடைச்சிருவாங்க, அடிச்சு உடைச்சு தூள் தூளாக நொறுக்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, இவங்க எல்லாருமே தமிழில் இருந்து தான் வந்தார்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா என்னடா இவனை நாம ஆண்டுகிட்டு இருக்கோம், இவன் மாநிலத்தில் குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கோம், இவனுக்கு கழிவு நீரை ஆற்றுல கலந்து விடுறோம், இவனுங்க இவ்வளோ முட்டா பயலுங்களா இருக்கிறானுங்க, இவனுங்க மொழியிலிருந்து நாம வந்திருக்கணுமா? இதான் அந்த மனநிலை. இப்போ சொல்லுங்க, யார் இன வெறுப்புல இருக்கிறா? நான் தண்ணி கேட்டா நீ தரமாட்ட, ஆனால் உனக்கு மழை பெஞ்சு அணை நிரம்பி வேற வழியே இல்லை, இதுக்கப்புறம் தண்ணியை திறந்து விடலை அப்படின்னா அணை உடஞ்சிரும் அப்படிங்கிற சூழல் வரும்போது காவேரியில இருந்து தண்ணியை விடும்போது உன்னுடைய ஆலை கழிவுகள், உன்னுடைய வீட்டு கழிவுகள் எல்லாத்தையும் அந்த தண்ணியோட அது எல்லாம் கடைமடைக்கு போய் சேர்றதுக்குள்ள எத்தனை ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை தாண்டி வருது. அதெல்லாம் பாதிக்கப்படுமா படாதா இந்த ஆலை கழிவுகளால? சொல்லுங்க, பாதிக்கப்படுமா படாதா? நேற்றைக்கு காவேரியில் அந்த மாதிரி பண்ணாங்க, சோப்பு நுரை அள்ளிக்கிட்டு வரும், ஆள் உயரத்துக்கு வந்து நுரை வரும். இப்போ பாலாத்துல இருந்து தண்ணியை திறந்து விடுறாங்க, அங்கே வெள்ளம் வந்துருச்சு, அதையும் அதே தான் ஆலை கழிவுகளை திறந்து விடுறது. தமிழ்நாடு என்ன உங்க இந்த அண்டை மாநிலங்களோட சாக்கடையா இல்லை குப்பை தொட்டியா? சரி, இது சொல்லுங்களேன். கலெக்டிவ் மைண்ட் செட்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா வாழ்ந்தோம்னா நம்ம கேங்குக்கு ஒரே மாதிரி நம்ம பார்ப்போம், ஒரே மாதிரி பேசுவோம், ஒரே மாதிரி நம்மளோட பார்வை கருத்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இது யாருங்க கற்றுக் கொடுக்குறா? வீட்டில் கற்றுக் கொடுப்பாங்களா, இல்லை எஜுகேஷன்ல, இல்லை உங்களோட அரசியலா? அவங்க சமூக சூழலே அப்படிதான் இருக்கு. அதுதான் என்ன அதான் நான் சொன்னேன், ஸ்கூலான்னு கேட்டேன், எஜுகேஷனான்னு கேட்டேன், இல்லை அரசியலா இல்லை பேரண்டிங்? எஜுகேஷன்ல ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக யாரும் வெறுப்பு பிரச்சாரத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு சமூகத்தின் விளைச்சல் தான். இப்போ நாம வந்து இவ்வளோ பக்குவப்பட்ட ஒரு இனமாக இன்னொரு இனத்தின் மீது எந்த ஒரு வெறுப்பையும் தூண்டக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பள்ளிக்கூடத்துல கற்றுக்கிட்டோம். சொல்லுங்க, கல்லூரியிலே கற்றுக்கிட்டோம். பேசிக் மென்டாலிட்டி. ஏன்னா இந்த இனம் பக்குவப்பட்டிருக்கு. இந்த சமூகத்தின் விளைச்சல் தான் தமிழர்களோட இந்த நாகரிகம், பண்பாடு எல்லாமே. ஆனால் அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு நூற்றாண்டு பின்தங்கிய மனநிலையில தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். டெக்னாலஜி, ஆமாம், டெக்னாலஜியில் எவ்வளோ வேணும்னாலும் பெங்களூர் வந்து செம்மையாயிருச்சுப்பா அப்படின்றவாங்க. ஆனால் அதில் இருக்கலாம். நீ உன்னோட சமூக மனநிலை எப்படி இருக்கு, அந்த குரூப் மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழன் அப்படின்னா கேவலமானவன், தமிழ்நாடு அப்படின்னா நம்ம மாநிலத்தோட சாக்கடை, தமிழ்நாடு அப்படின்னா நம்ம மாநிலத்தோட குப்பை தொட்டி, தமிழ்நாடுனா நமக்கு தேவையானதை எடுத்துக்கிற ஒரு வள வங்கி. இப்போ கன்னடக்காரன் மணல் அள்ளிட்டு போவான், ஆந்திராக்காரன் மணல் அள்ளிட்டு போவான், இங்கே கேரளாக்காரன் குப்பையை கொட்டுவான், கன்னியாகுமரியிலேருந்து மலையை வெட்டிக்கிட்டு போவான். இப்படி தான் இருக்குது இவனுங்களோட மனநிலையே. அது ஒரு குரூப் மென்டாலிட்டி, அதை மாற்றவே முடியாது. இவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க, நம்மளை பார்த்து இனவெறியன் அப்படிங்கிறானுங்க. ஒன்று வேணாம், நான் சமீபத்திய எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லட்டுமா? போஸ் வெங்கட் அவரை ஆந்திராவில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் பேட்டி எடுத்துச்சு. தன்னை எப்படி அறிமுகப்படுத்தினார் அதை தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல.
சொல்லுங்க. நான் ஒரு இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், போஸ் வெங்கட் இருக்கார்ல, போஸ் வெங்கட் அந்த இன்டர்வியூல பேசினதுக்கு எந்த தப்புமே இல்லை. தன்னை இன்னத்தால ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். நானும் ஆனா எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து தமிழர்கள் இனவெறி, ஒரு தமிழன் தான் தலைவனாகணும் அப்படின்னு சொல்லி சரியான இடத்துக்கு விஜய் வந்து கடிச்சு வச்சிட்டு இருந்தாரு ஒரு 2 வாரம் தொடர்ந்து. போஸ் வெங்கட் வந்து தன்னை தன்னுடைய இன அடையாளத்தோட அறிமுகப்படுத்திக்கினதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வாழ்த்துறேன். நீங்க நான் தெலுங்குன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமைப்படுறீங்க, அது உங்க இனத்தோட அடையாளம், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா இதே போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இங்க ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்ப நம்ம கொம்பன் படத்தெல்லாம் இயக்குனாரு, அவருடைய பேர் என்ன, முத்தையாவா, அவரை பத்தி பேசும்போது என்ன சும்மா தேவன் ஜாதி பெருமை பேசுறீங்க அப்படின்னு அதை குறிப்பிட்டு குற்றப்படுத்தினாரு. இன்னொரு இடத்துல இப்போ பிக் பாஸ்ல விளையாடிட்டு இருக்காரு இல்லையா ஒரு தம்பி, அவர்கிட்ட பேசும்போது என்ன சும்மா தமிழன்னு, ஏண்டா நாங்க தமிழன்னு சொன்னா தப்பு இல்லை, இன்னொருத்த சாதியை சொன்னா தப்பு, ஆனா நீ போய் அங்க உக்காஞ்சிக்கிட்டு ஐம் ஏ தெலுங்கு காய், ஐம் ஏ நாயுடு காய் அப்படின்னு உன் ஜாதியும் சொல்லுவ, உன் இனத்தையும் சொல்லுவ, இங்க வந்தா மட்டும் தமிழன் இல்லைன்னா தமிழ் சமூகங்கள் அப்படின்னா மட்டும் உனக்கு தப்பா போயிருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழர்கள் அரசியல் விழிப்பு அடையக்கூடாது. அடைஞ்சிட்டா அது இங்க இருக்கிற பிற மொழியாளர்களுக்கு ஆபத்து. இன்ஜினியரிங் மாதிரி பண்றாங்க. ஆமா, இது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங். நீங்க உங்களுடைய இனம் சார்ந்த அடையாளத்தை முன்னெடுக்கும் போதெல்லாம் இந்த இனத்தில் ஆட்சி அதிகாரத்தை நிறுவி இருக்கின்ற பிற மொழியாளர்களுக்கு அது ஆபத்தா இருக்கு. இவர்கள் தங்களுடைய இன அடையாளத்தோடு மீண்டு விட்டால் அது நம்முடைய ஆட்சி அதிகாரத்திற்கு பேராபத்தாக வந்து முடியும் அப்படின்னு அவங்க அச்சப்படுறாங்க. அதனால தான் தமிழ் தேசியம் பேசுறவனை எல்லாம் நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி தீவிரவாதி, பாசிஸ்ட், நக்சல்ஸ், இவனுக்கு பிற தேசிய இனத்தை அடிச்சு விரட்டிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரியான பொய் பரப்புரைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் வேணாம், வெளிப்படையா ஒரு விஷயத்த பேசுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது யாரு? நானே சொல்றேன், தெலுங்கர்கள். அப்ப இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற தெலுங்கர்கள் தங்களுடைய இன அடையாளத்தை எதை கொண்டு மறைச்சுக்கிறாங்க? திராவிடம் அப்படிங்கிற ஒரு முகமுடியை மாட்டி மறைச்சுக்கிறாங்க. சரியா? அப்ப அந்த திராவிடம் அப்படிங்கிற முகமுடியை கிழித்து எறிந்து விட்டு நாங்கள் எல்லாம் தமிழர்கள், தமிழ்தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு இந்த தமிழ் தேசிய இனம் மீளெழுச்சி கொள்வது யாருக்கு ஆபத்தா இருக்கும்? ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஆபத்தா இருக்கும். அதனாலையும் தான் இந்த தமிழ் தேசியத்தையும் தமிழ் அப்படிங்கிற அடையாளத்தையும் கொச்சைப்படுத்த வேண்டிய, மலினப்படுத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் இவர்களுக்கு, பிற மொழியாளர்களுக்கு இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தா தமிழர்களான எங்களுக்கு, தமிழ் தேசியவாதியான எங்களுக்கு எந்த ஒரு இனத்தின் மீதும் வெறுப்போ காழ்ப்போ இல்லவே இல்லை. எங்களுடைய தேவைக்காக எந்த ஒரு இனத்தையும் அவர்களோட தாய் நாட்டையும் நாங்கள் சுரண்டியதே கிடையாது. அவர்களோட ஆட்சி அதிகாரம், அரசியல் உரிமைகளை நாங்கள் பறித்ததே கிடையாது. நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய இன உரிமை, எங்களுடைய அரசியல் உரிமை, எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு, அவ்வளவுதான். எனக்குன்னு இருக்கிறது இந்த நாடு மட்டும்தான். இதில் நான் ஆட்சி அதிகாரம், அரசியல் உரிமை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அகதியாக வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. போன நூற்றாண்டு எப்படி தமிழ் மொழிக்கான ரெனேசன்ஸ் பீரியடோ, இந்த நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பது தமிழர்களின் அரசியலுக்கான ரெனேசன்ஸ் பீரியட். தமிழர்கள் தாங்கள் இழந்து போன அந்த ஆட்சி அதிகாரத்தை 800 ஆண்டுகளுக்கு பின்னாடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இது சிலருக்கு பிரச்சனையா இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டீங்க. சரி, நேரம் கருதி நிறைய பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். சரியா? மனசு அவ்வளோ வந்துட்டு இருக்கு நீங்க பேச. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த மன்னர் மன்னன் பாரி 2 பேரையும் இணைச்சு ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் மன்னர் மன்னனுக்கு போதிய அளவுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். பாரி பேசின ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ அவர் நண்பர் கூட எனக்கே நிறைய முரண்பாடுகள் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். இப்போ வந்து சாதி ஒடுக்குமுறை யாருடைய ஆட்சி காலத்துல வந்துச்சு, இந்த பெண் அடிமைத்தனம்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல வந்துச்சுன்னு கேட்கும் போதெல்லாம் நேரடியா போய் விஜயநகர ஆட்சி மேல பழிய போட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் எல்லாம் அப்படி பண்ணலையா அப்படின்னு
எதிர்த்தரப்பினர் கேட்கறதா கேட்டா வந்து பொது பார்வையில் அது ஒரு நியாயமா தானே கேட்கறாங்கன்னு தானே தோணும். அதனால அந்த கேள்வியை நானும் கேட்டேன். நாங்க வந்து எந்த ஒரு அரசரையும் புனிதப்படுத்தல, சரியா? எங்களுடைய இன முன்னோராகவே இருந்தாலும் அவங்க செஞ்ச தவறுகளை தவறுன்னு சுட்டி காட்டுறோம். ஆனா இவங்க இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசக்கூடிய சாதிய படிநிலைகள், தீண்டாமைகள், பெண்ணடிமைத்தனங்கள் இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது உண்மையாகவே விஜயநகர ஆட்சி காலத்திற்கு பின்புதான் வந்துச்சு. நான் வேணும்னா எடுத்துக்காட்டு சொல்லணும். உண்மைன்னு சொல்லிதான் உண்மையை உண்மைன்னு தான் சொல்லணும். சமூக படிநிலை என்பது வேற, சாதி படிநிலை என்பது வேற, தீண்டாமை என்பது வேற. இதற்கான வேறுபாடுகளை புரியாம நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. சமூக படிநிலையில் யாருமே வந்து மேலே கீழே அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே சமந்தான். இந்த படியில் இருக்கிறவன் இன்னொரு படிக்கு போக முடியும், இறங்க முடியும். ஆனா சாதிய படிநிலைகள் அப்படி கிடையாது. அது படிநிலை அப்படின்னு சொல்றதே தப்பு. அது வந்து ஒரு பிரமிடு. அம்பேத்கர் வந்து அது அப்படிதான் விளக்குவார். அது வந்து ஒரு பிரமிடு. அந்த பிரமிடுல ஒரு கட்டத்துல இருக்கிறவன் இன்னொரு கட்டத்துக்கு ஏறி போகவே முடியாது. ஆனா படிநிலையில் இருக்கிறவன் இந்த ஸ்டெப் ஏறி வச்சு போயிடலாம்ல. ஆனா சாதியில உங்களால அப்படி பண்ண முடியாது. நீங்க ஒரு சாதியில பிறந்துட்டீங்கன்னா அதுல தான் இருக்கணும். இந்த வர்ண தீண்டாமையை, சாதி தீண்டாமையை யாரா கொண்டு வந்தான்னா இவன் தான் கொண்டு வந்தான்னு வரலாறுல தெளிவா இருக்கு. பெண்ணடிமைத்தானே இன்னைக்கு வந்து வாய்க்கிழிய பேசுறாங்கல்ல. இந்த பெண்களை எந்த அளவிற்கு போக பொருளாக இந்த விஜயநகர ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழர்களோட பண்பாட்டு விழுமியங்கள்ல பல பதிவுகள் இருக்கு. சமீபத்தில் நானே ஒரு விஷயத்த படித்தேன். பூவாடைக்காரி அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்கு. சரி, பூவாடை அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் அந்த வழிபாடு இருக்குது. பொங்கல், தீபாவளி இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம வீட்டில் இறந்து போன, கல்யாணமாகாமல் இறந்து போன பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புடவை, சுருக்கு பை, காதோல கருமணி, வெத்தலை பாக்கு, கதம்ப பொடி இதையெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. அந்த பெட்டிக்கு அந்த மரியாதை. ஏன்னா பெட்டினா ஏன் பெட்டினா அந்த காலத்துல புகைப்படம் கிடையாது, புகைப்படம் கிடையாது, அவங்களோட உடைமைகள் தான் இருக்கும். அதுக்காக அந்த உடைமைகளுக்கு நம்ம மரியாதை செலுத்துற நம்முடைய முன்னோர்கள், சரியா? அப்படி கல்யாணம் ஆகாம இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதை பூவாடைன்னு பொது சொல்லோட அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா இந்த பூவாடையோட ஒரு பின் வரலாறு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த விஜயநகர ஆட்சி காலத்துல அவங்களோட ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை பல பாளையங்களாக கூறு போட்டு ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? அதில் இந்த நாயக்க மன்னர்கள் எல்லாம் மாலை நேரத்தில் இல்லைனா ஒரு ஊரில் புதுசாக ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து உடனே வந்து எங்கே போகணுன்னா பாளையக்காரர்கிட்ட போய் விடுதலை 2ல பார்த்த மாதிரி இருக்குது. உண்மை, நடந்த உண்மை. ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த பொண்ணு பூ பெய்தி விட்டால் என்றால் நேரடியாக அவர் அந்த பாளையக்காரர்கிட்ட போகணும், தூக்கிட்டு போயிடுவாங்க. மானத்திற்கு பயந்த தமிழர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒரு குழியை வெட்டி, வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் ஒரு குழியை வெட்டி அந்த குழியில் ஒரு விளக்க வச்சுட்டு அந்த விளக்க போய் ஏற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக பூ பெய்திய பெண்ணுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அந்த பொண்ணு குழியில் இறங்கி விளக்கு ஏற்றும் போது, குனிஞ்சி விளக்கு ஏற்றும் போது அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அந்த சமாதியின் மீது விளக்கேற்றி புது புடவை போர்த்தி பூ இதையெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க. இதுக்கு பேர் பூவாடை வழிபாடு. இப்படி ஏதோ ஒரு காலத்தில் தங்களுடைய பரம்பரையில் மானத்துக்காக அச்சப்பட்டு தங்களுடைய குடும்ப வாரிசை அவங்களே குழியில் போட்டு மூடினாங்க தெரியுமா? அந்தந்த குடும்பங்களில் இந்த பூவாடை வழிபாடு இன்றைக்கும் இருக்குது. இப்போ இந்த வரலாறை நான் சொல்லணுமா கூடாது? கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் அதை சொன்னால் உனக்கு எரியுதுன்னா தப்பு. அப்போ அது சொன்னால் உனக்கு எரியுதுன்னா வரலாறு கசப்பாக தான் இருக்கும், சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ கடைசியாக 2 விஷயம். நான் தான் திருப்பியும் சொன்ன மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், பட் எங்கேயோ ஒரு இடத்துல இது முடியணும் இல்லையா? ஸோ 2 விஷயங்க. ஒன்று, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்ன வயசில் பேசுவாங்க, தமிழ்நாட்டோட ஆந்திரா ரொம்ப பெருசு தெரியுமா, ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் நாங்களாம் அதிகமாக இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெருமை பேசிகிட்டு இருந்தாங்க. ஆரிய அரசியலை நம்பினாங்க, உள்ளே விட்டாங்க. டேய் நீங்கள் என்னடா இந்தியாவிலேயே நிறைய பேரா ஹிந்திக்கு அப்புறம் நீங்களான்னு சொல்லிட்டு உடைச்சிட்டாங்க. யார் உடைச்சா? ஆரிய தரப்புலேருந்து உடைச்சாங்கன்னு தான் என்னோட ஏதோ அரசியல் புரியுதுங்க. காங்கிரஸ் 2ஆ உடைச்சிரு, சரியா? காங்கிரஸோ பிஜேபியோ 2ஆ உடைச்சி இப்போ அவங்களுக்குள்ளே இப்போ பார்த்தீங்களா, ஒரு நடிகருக்கும் இன்னொரு ஸ்டேட்டோட முதல்வருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை, 2 ஸ்டேட்டோட பிரச்சனையாக மாறி உள்ளுக்குள்ளேயே அடிக்க வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ என்னோட நான் அது சும்மா சொல்லணும்னு சொன்னேன். என்னோட இன்னொரு விஷயம் என்னன்னா, செஸ்ஸில் ஒரு பையன் ஜெயிக்கிறாருங்க, ஜெயிச்சுட்டு வர்றாரு, சரியா? அவர் தமிழ்நாட்டில் பிறந்தாரு. அங்கே எங்கே பிரச்சனை, நான் எதையுமே இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிறுவனம்னு சொல்ல. ஒரு பையன் வரான், அந்த பையன் குக்கேஷன் பேர் மட்டும்தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி அவன் தெலுங்கனா அப்படிங்கிறது வந்து எப்போ எஸ்கலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தெலுங்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு சொல்கிறப்போ அது வந்து பிரச்சனையாகுது. ஸோ அங்கே வந்து
இப்போ இதே இந்த சைடு இப்படி நடந்திருந்தா வந்து யாருமே அப்படி சொல்ல போகிறல, தமிழ்நாட்டை சேர்ந்தவன்னு சொன்னால் அவன் என்ன சாதின்லாம் யாரும் தேடி பார்க்க போகிறதில்ல. ஆனால் அவங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இங்கே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு அரசியல் வந்து நடக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்க விரிவாக கேள்வி கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஜெயிச்ச பிரக்யானந்தா அவரோட சாதி என்னன்னு தேடுறாங்க. குகேஷ்க்கு 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதையுமே வந்து சாதாரணமாக பார்க்கவே முடியாதா இனிமேல்? எல்லாத்தையுமே நம்ம லேப் டெஸ்ட்டுக்கு போயிடணுமா? அதுக்கு காரணம் வந்து சந்திரபாபு நாயுடுவோட அந்த ட்வீட் தான். துணை முதலமைச்சரும் அதை தான் சொன்னார். ஆந்திராவோட துணை முதலமைச்சரான என்ன பவன் கல்யாணம் அதே தான். எப்படி நீங்க பாக்குறீங்க இதை? ஸோ அது ரொம்ப ஒரு எனக்கும் கூட அந்த செய்தியை காலையில படிச்ச உடனே என்ன தோணுச்சுன்னா, கூட ஒரு நடிகர் கூப்பிட்டு அவருக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாரு. படிச்ச உடனே என்ன தோணுச்சுன்னா, ஐயோ பையன் யாருன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்களே. அந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு சாட் ஸ்டேட்ல, இது சாட் ஸ்டேட்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையை சொல்றேன். அந்த ஒரு நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டாங்கன்றதையும் நான் விரிவா சொல்றேன். ஐயோ தேட ஆரம்பிச்சிருவாங்களே, அது பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த கஷ்டத்தை எல்லாம் நமக்கு வைக்காம சந்திரபாபு நாயுடு ஓபன் பண்ணிட்டாரு. அவர் தெலுங்கு பாய் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிட்டாரு. தமிழ் பாய் இல்லையா? தமிழ்நாட்டில் தானே பிறந்து வளர்ந்தாரு. நம்மளுக்கான சாதனையை கிளைம் பண்ணிக்க கூடாதா? அது இல்ல, அது முடியாது. தமிழக அரசாங்கம் தாங்க படிக்க வச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய அந்த முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செஞ்சது அப்படின்னு வேணும்னா சொல்லிக்கலாமே தவிர அவர் வந்து தமிழர் அப்படின்னு கொண்டாட முடியாது. சரி, ஓகே, கொண்டாட தேவையில்ல. இப்ப எங்க இந்த சிக்கல் வருது? ஏன் யார் வந்து ஒரு புகழின் உச்சிக்கு போனாலும் அவங்க யாருன்னு தேட வேண்டிய கட்டாயம் வருது தெரியுமா? இப்ப இந்த திராவிட அரசியல் கடந்த 1 நூற்றாண்டுகளாக என்ன கட்டமைச்சு வச்சிருக்குன்னா, தமிழர்களோட முன்மாதிரி தலைவர்கள் அப்படின்னாலே அவன் பிறமொழியாளன் தான். இப்போ இது வந்து என்ன ஆகி போச்சுன்னா, தமிழை வந்து ஐயோ நமக்கு எதுவுமே தெரியாது போல, மனப்பான்மைக்குள்ள வேணும்ட்டே தள்ளப்படணும்ன்ற சரியா சொல்லிட்டீங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இப்ப தமிழர் தலைவர் அப்படின்னா யாரு? இன்னைக்கு தமிழர் தலைவர்னா யாரு? பேசுறதெல்லாம் திராவிடம், ஆனா பட்டம் மட்டும் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி. தமிழ் இனத்தலைவர் யாரு? தன் வாழ்நாள் கடைசி வரைக்கும் தமிழ் மொழியை பழித்து இழித்து பேசுகின்ற மேடைகளிலெல்லாம் தமிழனை வேசி மகன் என்று சாடிய ஐயா ஈவேரா வந்து தமிழ் இன தலைவராம். ஏன் தமிழில் ஒரு தலைவன் கூட இந்த இனத்திற்கு தலைமை ஏற்க தகுதியே இல்லையா? அப்போ இது எதுவுமே எதர்ச்சியா இல்லை. இப்போ திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்களேன், அதனுடைய தலைவர் யாராவது தமிழரா? சொல்லுங்க, தலைவரா? நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி கேட்கல, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட், சரியா? அந்த ஆக்சிடென்ட் விதி விலக்குகள் வந்து என்றைக்கும் விதி ஆகாது. அதை ஒதுக்கி வச்சுட்டு மற்றதை சொல்லுங்க. அந்த திராவிட கட்சிகளின் ஆரிஜின் நீதி கட்சி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு திராவிட இயக்கத்தின் எந்த ஒரு திராவிட கட்சியின் தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவன் பிற மொழியாளனா தான் இருக்கான். குறிப்பா ஆந்திர தெலுங்கனா இருக்கிறான், சரியா? அப்ப விளையாட்டு போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ கூட ஒரு என்ன யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு கிரிக்கெட்டை பத்தி அந்த அளவுக்கு தெரியல. ஒருத்தர் வந்து அப்படியா அவர் வந்து பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு, என் தாய்மொழி தெலுங்கு. இப்போ இவர் வராரு, இவர் வந்து தெலுங்கு அப்படிங்கிறான். ஏன்டா இந்த தமிழனுக்கு வந்து எதுவுமே இல்லையா? இவனுக்கு திறமையே இல்லையா? அப்போ தொடர்ச்சியாக பிற மொழியாளர்களை தமிழனோட முன்மாதிரி அப்படின்னு நிறுத்தும் போது தமிழனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இயல்பாகவே ஏற்படுது. இன்னொன்று தெரியுமா, நடராஜன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரிக்கெட்டர். நடராஜன் எந்த காரணத்தை கூட சிஎஸ்கேல விளையாட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குறிப்பா பார்த்து ஏன் தெரியுமா, சரியான இடத்துக்கு அவர் வரும்போதெல்லாம் கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க, கத்த ஆரம்பிச்சுவாங்க சிஎஸ்கே ஒரு தமிழ். சரியான ஒரு இடத்துக்கு வந்தீங்க. நடராஜன் வந்து இந்த உலகத்திற்கு அறிமுகமான உடனே தமிழர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? கொண்டாடினாங்க, டேய் நம்மள ஒருத்தன்டா, நம்ம அண்ணன்டா. பேசுனாங்களா? கஷ்டப்பட்டு வந்திருக்கிற, கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் இல்ல ப்ரோ, நம்ம அடையாளம்டா, நம்ம இனத்திற்கே ஒருத்தன் கிடைச்சிருக்கான்டா, ஒரு விளையாட்டு வீரன் கிடைச்சிருக்கான்டா, ஒரு மட்டைப்பந்து நாயகன் கிடைச்சிருக்கான். பாராட்டினாங்களா இல்லையா? உடனடியா அவர் எங்க போனார்? இப்ப எங்க இருக்கிறாரு? இப்ப நீங்களே சொன்ன மாதிரி இதுல விளையாட விட்டுற கூடாதுன்னு ஒண்ணு, நம்ம அவர் பேசுறதுனால டீம்ல இருக்கிறதும் ஏதோ போயிர போகுது. சரி, ஓகே, அந்த மாதிரி அந்த பயம் இருக்கா? அப்ப தமிழன்ல யாருமே மேல வந்துடக்கூடாது அப்படின்னு ஆரியமும் நினைக்குது, திராவிடமும் நினைக்குது. ஏன்னா இந்த தமிழன் உளவியலாக அடிமையாத்தான் இருக்கணும், இருந்தாதான் இவங்க ஆட்சி அதிகாரம் செய்ய முடியும். அதுக்காக தான் தொடர்ந்து பிற மொழியாளர்களே எல்லா இடத்துலையும் முன்னிறுத்துறது. இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவன் ஒருத்தன் மேலே வந்தாலும் அவன் யார், தமிழனா பிறமொழியாளனா? இப்போ பிறமொழியாளனா இருந்தால் இப்போ குகேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஆனால் அவரை என் இனமாக ஏற்றுக்க முடியாது. சரி, ஓகே. ஏன்னா
அவர் வந்து செஸ் உலகின் சாம்பியன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ தமிழ்நாட்டில் வேற எவனுக்குமே அந்த தகுதி இல்லையா? சின்ன வயசுல நீங்க இளைஞர் மலர் படிச்சிருக்கீங்களா? சிறுவர் மலர் படிச்சிருக்கீங்களா? தினத்தந்தி. அதுலதான் குற்றாலீஸ்வரன் எல்லாத்த பத்தியும் நம்ம நிறைய வரும். அதோட அட்டைப்படத்துல நான் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு எப்போ இந்த வாசிப்பு பழக்கம் வந்துச்சோ அப்ப நான் படிச்ச பிட்டு பேப்பர் முதல் கொண்டு, பிட்டு பேப்பர்னா ஒரு பெரிய செய்தித்தாளோட துண்டு தாள், அதுல இருந்து சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் சேகரித்து வச்சுருந்த எல்லா இளைஞர் மலரையும் நான் இப்போ போய் திரும்பி பார்க்குறேன். அவ்வளோ செஸ் வீரர்களை பற்றின பதிவுகள் இருக்குது. இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, ஏன் அவங்கெல்லாம் மேலே வரல, ஏன் இவர் மட்டும் மேலே வந்திருக்கிறாரு, ஏன் இவருக்கு மட்டும் அரசாங்கம் இவ்வளோ ஊக்கம் கொடுத்து வளர்த்து விட்டுச்சு. அப்போ இதனுடைய பின்னணியை யோசிக்கும் போது தான் சரி, அவர் பாய் எதர்ச்சியாக நடந்ததில்லை, அவர் பாய், நாங்கள்லாம் அவர் பாய் கிடையாது, நாங்கள்லாம் தமிழர்கள். இது எதர்ச்சியாக நடக்கிறது கிடையாது. இங்கே திட்டமிட்ட ஒரு லாபி நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழன் அரசியல் விழிப்பு அடையக்கூடாது. தமிழனுக்கு தன்மானமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடாது. அவன் என்றைக்கும் தாழ்வு மனப்பான்மையிலையும் குற்ற உணர்ச்சியிலையும் இருக்கணும். உங்கள் முன்னோர்கள் தான் சாதியை கொண்டு வந்தாங்க, உங்கள் முன்னோர்கள் தான் தீண்டாமையை கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு எதுலையும் திறமை கிடையாது, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் செய்கிறதுக்கு துப்பு கிடையாது, இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் இந்த இனத்தை அப்படியே அழுத்தி வைக்க முடியும். விழிப்புற்று எழுந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். சரி சரி, கடைசியாக ஒன்று சுருக்கமாக எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா தவிர்த்துட்டு போக முடியாது. நெய்பரிங் ஸ்டேட்ஸ் பற்றி பேசணும். நம்ம எப்படி பார்க்குறோம், அவங்க எப்படி பார்க்க வைக்கப்படுறாங்கன்றத பேசணும். இந்தியாவிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்தி பேசும் மக்கள் இங்கே வர்றப்போ பார்த்திங்கன்னா அவங்க மேலேயும் அதிகமாக தமிழ் தேசியவாதிகள் தான் ஒரு இனவரியை தூண்டுற மாதிரியான கருத்துக்கள், தாக்குதல்கள் அதெல்லாம் நிகழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் பரோட்டா மாஸ்டர் வேலை பார்க்க மாட்டானா, ஆனால் அவன் அந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு வேறு வேலையே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்களே. கடைசியாக அதை பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்க, ஒரு தெளிவு. மறுபடியும் தவறு. அவன் வரட்டும், வேலை செய்யட்டும், நல்லா சம்பாதிக்கட்டும், அதில் எல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. என்னன்னா எதற்கும் ஒரு அளவு இருக்குது. சரியா? நான் என்னுடைய பேச்சின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு நாடு தான். இதுலேயே நான் ஆட்சி அதிகாரத்தை இழந்துட்டு அடிமையாக இருக்கிறேன். அப்போ நான் இந்த நிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை திரும்பி பெறுவதற்கான போராட்டத்தில் இருக்கும்போது இந்த இனத்திற்கு சற்றும் தொடர்பில்லாத வடநாட்டை சேர்ந்த ஒரு கூட்டம் இங்கே அதிக எண்ணிக்கையில் சேரும்போது இது கலப்பின மண்டலமாக மாறி போயிடும். ப்ளஸ் நம்ம வெறும் 8 crores 9 crores தான் இருக்குன்றது உங்களோட பயத்துக்கு வழிவகுக்குதோ? இல்லை, அதுவும் கூட ஒரு விஷயம், அது வேற விஷயம். அது தனியாகவே பேச வேண்டிய ஒரு விவாதம். அதை பற்றி நம்ம 1 மணி நேரம் பேசலாம், அது இருக்கட்டும். இப்போ இந்த நிலத்தை கலப்பின மண்டலமாக மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்குது. இப்போ வரவன்லாம் வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு திரும்பி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேலை வேணுனாலும் செய்யட்டும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பரோட்டா போட மாட்டேன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கிறவன்லாம் படிச்சுட்டான். கொஞ்சம் படிச்சுட்டான் அப்படின்ன போது அவனுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுல ஒரு தயக்கம் வரத்தான் செய்யும். அப்படி இருக்கும்போது அவன் வரட்டும், என்ன வேலை வேணும்னாலும் செய்யட்டும், எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஆனால் வேலை முடிஞ்ச உடனே திரும்பி அவன் ஊருக்கு போயிடணும். அப்படி போகிறானா? நம்மளுக்கும் அதே பொருந்தும். நம்ம போய் மும்பையில் இருக்கோம்னாலும் நம்மளுக்கு அது பொருந்தும் இல்லையா? எவ்வளோ இருக்கிறோம் நான் கேட்குறேங்க. எண்ணிக்கையை ஒப்பிடுங்க, எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்க. எண்ணிக்கையில் எப்படியுமே அவங்க பெருசு தாங்க. நீங்கள் அதை தனி சப்ஜெக்டாக பேசணும் சொன்னதுனால நான் தனி சப்ஜெக்டாக பேசுனீங்கன்னா நான் அதுக்கும் கூட பதில் சொல்கிறேன். நாமளும் கூட போய் செஞ்சுட்டு வரணுமா அப்படின்னா நான் அதுக்கு வேற மாதிரி பதில் சொல்லுவேன். சரி, அது வேணாம், விட்டுருங்க. ஸோ இப்படி தற்காலிக பணியாளர்களாக வரவங்க, நான் இப்படி சொல்கிறேனே, தற்காலிக பணியாளர்களாக வராங்கல்ல, வரவங்க வேலை செஞ்சுட்டு திரும்பி போயிடணும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது? வராங்க, 1 மாதத்துலேயே ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. இது எந்த வகையில் சரியாக இருக்கும் சொல்லுங்கள்? எந்த வகையில் சரியாக இருக்கும்? இப்போ அவன் ஓட்டர் ஐடி வாங்கிட்டான், அவன் ஊர்லேயும் போய் ஓட்டு போடுவான், என் ஊர்லேயும் அவன் ஓட்டு போடுவான். இங்கே இருக்கிற பிற இந்தி மொழிக்காரர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? சரி, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், கரெக்டானு சொல்லுங்கள். சொல்லுங்களூர்னு இடம் இருக்குது, ஐடி காரிடார். இது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி பீப்புளாக இருப்பாங்க. OMR அங்கேருந்து வர்ற ஹிந்திக்காரங்களாம் நிறைய பேர் ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் அங்கேயே செட்டில். அவனை பொறுத்த வரைக்கும் அதான் சென்னை, எக்மோர் சென்ட்ரல்லாம் அவனை பொறுத்த வரைக்கும் சென்னையில். அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அங்கே வீடு வாங்குறாங்க, ஃப்ளாட்ஸ் வாங்குறாங்க. ஒரு இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியாக அவங்க தான் அதுக்கு பேர் தான் ஆக்கிரமிப்பு. அப்படி பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குது. அங்கே ஃபஸ்ட்டு இங்கே ஆள் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்குலாம் முன்னாடி வந்தாலே நான் நிற்கிறேன், நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த யோசனையை பிஜேபி கூட சொல்லுதுன்னு சும்மா வச்சுக்கலாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஜேபி தான் சொல்லுது. எலெக்ஷனில் நிற்கிறார், அவர் பேர் பஜன்லால்னு வச்சுக்கலாம். ஸோ பஜன்லால் கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறாரு. ஸோ ஷொலிங்கநல்லூர் பகுதியில் அவர் போய்ட்டு நம்ம மொழிக்காரம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. ஸோ சவுகார்பேட் மாதிரி ஷொலிங்கநல்லூரில் ஒரு வடநாட்டில் சேர்ந்த ஒரு MC உருவாயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் அது ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாம், ஒன்று
எண்ணிக்கையில் அதிகமாகிட்டாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நடக்கும். இல்லைன்னா நமக்கு யாரு பாதுகாப்போ அவனை வளர்த்து விடுவாங்க. நான் இதுக்கு நடைமுறை எக்ஸாம்பிளே சொல்லட்டா, இப்ப நீங்க சொன்னது ஒரு கற்பனை, ஆனா அதுவும் ஒரு காலத்தில் நடக்கும். சரியா? அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்படியே அவங்க எண்ணிக்கையில அதிகமா ஆகிட்டே இருந்தாங்கன்னா நீங்க சொல்றதும் ஒரு காலத்துல நடக்கும். இப்ப நான் சொல்ற ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? போன சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு யார் ஓட்டு கேட்டாங்க? அங்க இருந்த மார்வாடி சேட்டுங்க. வானதி அக்கா ஜிந்தகி பக்கா. அப்படின்னா என்னங்க சும்மா ரேமிங்ல வரது? எனக்கு ஹிந்தி தெரியாது, எது வேணா சொல்லாதீங்க மகிழன். எனக்கே தெரியாது. பக்கானா என்ன சூப்பர்னு அர்த்தம். நம்ம வானதி அக்கா சூப்பரான அக்கா அப்படின்னு சொல்றாங்களான்னு தெரியல. அக்காவுக்காக மொத்த பஜன்லால் சேட்டுகளும் ரோட்ல இறங்கி இந்த முழக்கத்தை போட்டுக்கிட்டே வாக்கு கேட்டாங்க. அதே தொகுதியில தான் கமலஹாசன் போட்டியிட்டாரு. அதே தொகுதியில தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மயூரா ஜெயக்குமார் சம்திங் அவர் போட்டியிட்டாரு. ஆனா யாரை தேர்ந்தெடுத்தாங்க? யாரு நமக்கான ஆளுன்னு சொல்லிட்டு அந்த வடமொழியாளர்கள் தேர்ந்தெடுத்தாங்க? அக்காவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. பிஜேபி தேர்ந்தெடுத்தாங்க. பிஜேபி வேட்பாளரா இருக்கிறதுனால அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. ஒண்ணு இல்ல, மோடி வந்து ஒரு ரேலி போனார் தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல கோயம்புத்தூர்ல. அந்த ரேலியில அதிகமாக கலந்து கொண்ட நபர்கள் யாரு? கோயம்புத்தூரில் வேலை செய்து கொண்டிருந்த வடமாநில தொழிலாளிகள். அவங்கள வச்சுதான் கூட்டத்தையே காட்டினாங்க. அவங்க கூட்டம் பெரிய கிரௌடு வந்துச்சு அப்படின்னு காட்டினதே அவங்கள வச்சுதான். அப்ப அளவுக்கு அதிகமாக இவர்கள் இந்த தமிழ்நாட்டில் குடியேறுவது என்பது மாபெரும் பேராபத்தில் கொண்டு போய் விட்டுரும் தமிழர்கள். அது வேணாம், அது இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி சுருக்கமா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அயர்லாந்து வந்து நாங்க தனி நாடா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரெஃபரண்டம் வைக்கும் போதெல்லாம் அவங்க தோத்து போறாங்க. ஏன் தோத்து போறாங்க? இங்கிலீஷ் பீப்புள் அங்க போய் குடியாயிட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க. ஓகே. அவன் என்ன தெரியுமா பண்றான்? பிரிட்டிஷ்காரன் நல்ல இவன் ஆளுங்கள்லாம் கொண்டு போய் அயர்லாந்துல குடியேற்றிட்டு இவன் என்னமோ பெரிய ஜனநாயகவாதி நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அயர்லாந்து நான் இந்த ரெஃபரண்ட் நடத்துங்கன்றான். நடத்தும் போது என்ன ஆகுது? இவன் ஆளுங்களும் போய் சேர்ந்து ஓட்டு போறான். இல்ல நாங்க பிரியக்கூடாது அப்படிங்கிறான். அப்புறம் எப்படி நீ ஜெயிப்ப? இப்ப நாளைக்கே வந்து இந்த மாநில நலம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க, ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. வேணாம், தேர்தலே வச்சுக்குவோம். எந்த காலத்திலையும் ஆரிய கட்சிகளான காங்கிரஸும் பிஜேபி இங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவங்க எண்ணிக்கை பெருகிடுச்சு அப்படின்னு வைங்க, இந்த அசம்பாவிதம் நடக்குமா நடக்காது? சொல்லுங்க, நடக்குமா நடக்காது? அப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன், நீ வா, வேலை செய், சம்பாரி, நல்லா இரு, போ, அங்க போயிரு. இதுக்கு தான் தமிழ் தேசியவாதிகள் இன்னர் லைன் பர்மிட்டை கேட்குறோம். ஒருத்தன் வரானா அவன் யாரு, என்ன, எத்தனை நாள் இருப்பான், எந்த கம்பெனியில் வேலை செய்ய போறான், அது ஒரு வீசா மாதிரி. முடிச்ச உடனே அவன் கிளம்பி அவன் மாநிலத்துக்கு போயிடணும். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் 5 வருஷம் கோயம்புத்தூரில் இருந்தவன். ஒரு என்னுடைய முதலாளி தான் வடமொழியாளருடைய நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சான். அவர் மேலே எனக்கு மதிப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு சோறு போட்டிருக்கிறாரு, அந்த நன்றி இருக்குது. அவருடைய நிறுவனத்தில் வந்து வேலை செய்த வடமாநில தொழிலாளிகள் என்ன தெரியுமா பண்ணாங்க? 6 மாதம் இங்கே வேலை செய்வான். அறுவடை நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்க, ஊரில் நிலம் வச்சுருக்கேன், நான் அங்கே போய் அறுவடை பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவோம். அறுவடை முடிஞ்சு அதையெல்லாம் சொசைட்டிக்கு கொண்டு போய் போட்டுட்டு காசை வாங்கி வச்சுட்டு வீட்டில் கொடுத்துட்டு இங்கே வந்துடும். அங்கேயும் ஓட்டர் ஐடி, இங்கேயும் ஓட்டர் ஐடி. சொல்லுங்க, இதையெல்லாம் கண் எதிர்க்க பார்த்த ஒருவன் இதையெல்லாம் எதிர்ப்பானா மாட்டானா? நான் அவங்களோட வருகையை எதிர்க்கல, வருகையை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றேன். ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அப்ப இதையெல்லாம் புரியாத அரைகுறைகள் தான் தமிழ் தேசியவாதிகளை பார்த்து தீவிரவாதிகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட கற்பனைகள்லாம் நம்மளால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே ஓகே, நல்ல வேலை அது ஏன் கற்பனை இல்லை, என்ன திட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம உங்களை பத்தி எனக்கு தெரியும். இல்ல தலைவா, நம்ம வந்து ஒரு மன நிறைவே இல்லாம தான் முடிக்கிறேன். ஏன்னா அப்படியே போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? நம்ம 1 மணி நேரம் கூட பேசி தாண்டி போயிட்டே இருப்போம், பேசலாம். அவனோட முக்கியமான கருத்துக்கள் பார்க்க தவறிடுவாங்களா அப்படின்றனால தான் சீக்கிரமா இன்னொரு சிட்டிங் போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேச்சுரலா நிறைய டைட் பேக்டா இருந்துச்சு கான்வர்சேஷன். மிக்க நன்றி வந்ததுக்கு. நன்றி.